ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னுக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய 3 உணவுகள் அது என்னென்ன, அதை பார்த்தா இன்னுக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை கேட்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் சொல்லுவீங்க, 3 உணவுகள் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக குறையும் அப்படி நீங்கள் கேட்குறது புரியுங்க. ஆமாங்க. ஆனால் இந்த உணவுகளை எப்பப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். அதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் கொலஸ்ட்ரால் குறையும். ஓகேவா? இப்போ இந்த கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது அபாயமாக இருக்குது இல்லையா? அந்த கொலஸ்ட்ரால் கூடும்போது ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் உட்பட இரத்த குழாய்களில் அடைப்பு உட்பட பல விதமான வியாதிகள் வந்து மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கொலஸ்ட்ராலை கட்டாயம் நம்ம குறைச்சே ஆகணும். ஸோ இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டை எப்படி சாப்பிடலாம் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கவனமாக கேளுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இடத்துல என்னென்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஓட்ஸு. ஏன் நம்ம ஓட்ஸில் வந்து முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சுருக்கோம்னா, ஓட்ஸில் வந்து புரோட்டீன் கூடுதலாக இருக்குது. பொதுவாகவே புரோட்டீன் நம்ம உடம்புல கூடும்போது கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதாவது எல்டிஎன்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு குறையும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்ஸ் சாப்பிடும்போது வயிறு நிறைஞ்சிரும். அதனால மற்ற கார்போஹைட்ரேட் கொழுப்பு ஐட்டங்கள் சாப்பிட மாட்டோம். சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அதனால தான் கொலஸ்ட்ரால் வந்து குறையுது. ஸோ அதனால தான் ஓட்ஸை ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்கோம். இந்த ஓட்ஸில் வந்து புரோட்டீன் மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஃபைபர்ஸும் கூடுதலாக இருக்குது. அதனால வந்து அது செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஓட்ஸ் வந்து ஹார்டு ஃபுட்டு தாங்க. ஓகேவா? என்ன தான் ஃபைபர் சத்துக்கள் இருந்தாலும் அது வந்து ஹார்டு ஃபுட்டு தான். ஓட்ஸை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் பெட்லலாம் படுத்துறாதீங்க. ஏன்னா செரிக்கவே செரிக்காது. ஆனால் ஓட்ஸை சாப்பிட்டுக்கிட்டு முக்கியமாக அந்த ஜிம்முக்கு போகணுங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஓட்ஸ் நல்ல ஒரு ஃபுட்டு. அந்த ஓட்ஸை சாப்பிட்டுட்டு நீங்கள் வாக்கிங் பண்ணணும். ஓகேவா? அட்லீஸ்ட் உட்காந்து சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதனால தான் ஓட்ஸு வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஓட்ஸு சாப்பிட்டுக்கிட்டு உடனே படுக்க மட்டும் சேராதீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஓட்ஸை வந்து டெய்லி கூட சாப்பிடலாம். ஒரு பவல் அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஓட்ஸு வந்து எப்படி சாப்பிடணும்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன். ஓட்ஸு வந்து இந்த கஞ்சி மாதிரி காய்ச்சி செலவாங்க. அதாவது பாயசம் மாதிரி வச்சு கூட குடிப்பாங்க. அது உங்களுக்கு கஷ்டம் வைக்கிறதுக்கு. அதனால் சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். இப்போ என்னென்னா ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 6லேருந்து 8 ஸ்பூன் வந்து ஓட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை 2லேருந்து 3 மணி நேரம் அதை ஊற வச்சிருங்க. ஓகேவா? ஊற வச்சு தான் சாப்பிடணும். அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு 2லேருந்து 3 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் பாதாம், பிஸ்தா மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கேர்ட் இருக்கு இல்லையா, இல்லைன்னா மோர், இல்லைன்னா தயிர், அதுவும் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மோர்னா கொஞ்சம் ஊற்றுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றுங்க. எல்லாத்தையும் கலந்து அதை ஷேக் பண்ணிடுங்க. ஷேக் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே குடிச்சிருங்க. குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வயிறு நிறையும். ப்ளஸ் அந்த ஓட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீன் உட்பட பலவிதமான சத்துக்கள் கிடைக்கும். இது கொலஸ்ட்ராலை கண்டிப்பாக குறைக்கும். இதை டெய்லி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் முக்கியமாக காலை நேரத்தில் தான் சாப்பிடணும். ஓகேவா? ஏன்னா நைட்டு சாப்பிட்டீங்கன்னா ஓட்ஸ் செரிக்காது, செரிமான பிரச்சனை உண்டு பண்ணிடும். காலை நேரத்தில் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகலாம். அருமையான ஃபுட்டு. இன்னொரு விஷயம், இந்த ஓட்ஸ் வந்து கொலஸ்ட்ராலை எப்படி குறைக்குது அதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஏன்னா ஓட்ஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பீட்டா குளூக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாலுபிள் ஃபைபர், அதாவது கரையக்கூடிய நார்சத்து அது வந்து இருக்குது. ஓகேவா? அது வந்து சாலுபிள் ஃபைபர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது வந்து பீட்டா குளூக்கன் என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் செய்யுதுங்க. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம கட் இருக்கு இல்லையா உடம்புல, அதாவது கேஸ்ட்ரோ யூரினரி ட்ராக்ட்லாம் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல, அதாவது வயிற்று பகுதின்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம கொலஸ்ட்ரால் அதில் ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கூட பைண்டு பண்ணி அதை பாடியை விட்டு வெளியேற்றி விடும். ஸோ அதனால தான் ஓட்ஸ் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்து குறையுது. ஏற்கனவே ஸ்டோர் ஆகி இருந்த கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். இனியும் புதுசாக வராது. செகண்ட் இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இடத்துல பாதாம், அதாவது இங்கிலீஷில் ஆல்மண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாதாம் வந்து புரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்தது. பொதுவாக நம்ம பாடியில் புரோட்டீன் கூடும்போது கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎன்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு குறையும். ஓகேவா? அப்போ இந்த பாதாமில் உள்ள புரோட்டீன் வந்து கொழுப்பை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பிளான் ஸ்டிரால்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இதுவும் கொலஸ்ட்ராலை முக்கியமாக குறைக்கும். அதனால தான் பாதாம்ங்கிற ஆல்மண்ட் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து குறையும், வரவே வராது. அப்புறம் 3வது இடத்துல ஃபிஷ். அதுலேயும் வந்து ஃபேட்டி ஃபிஷ், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த ஃபேட்டி ஃபிஷ்ஷு, அது உள்ள அதிக அளவில் இருக்கக்கூடிய மீன்கள். அதாவது இந்த பொதுவாக வந்து சின்ன சின்ன மீன்கள் இருக்குல்லங்க, சாலை, நெத்திலி, அந்த மாதிரி மீன்கள் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷுகளை நம்ம ஃப்ரை பண்ணாமல் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிட்டாலும் இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் எல்லாமே கூடி நமக்கு கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும். ஏன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஓகேவா? இது ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் சொன்ன இந்த 3 ஃபுட் ஐட்டத்தையும் நீங்கள் வந்து தவறாமல் சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம்னா, ஓட்ஸ் வந்து டெய்லி ஒரு பவல் அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க. இல்லைனா 500 ml வாட்டரில் நான் கலந்த மாதிரி ஷேக் மாதிரி ஆக்கி சாப்பிட்டுக்கலாம்.
ரெண்டாவது பாதாம். ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 பாதாம் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா சேர்த்து சாப்பிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வரலாம். 5லேருந்து 10 வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் 3வது என்னன்னா, இது வந்து ஃபேட்டி ஃபிஷ்ன்னு சொன்னேன் இல்லையா? அது டெய்லி சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டாலே போதும். ஆனா ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க, கொழுப்பு. ஓகேவா? அது வந்து ஆயில்ல கொழுப்பு வந்துரும். ஸோ இந்த 3ஐயும் நான் சொன்ன விதத்துல நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஏற்கனவே கொலஸ்ட்ரால் உள்ளவங்களா இருந்தாலும் 100% சுகர் அது குறையும். புதுசா கொலஸ்ட்ரால் வராது. ஏன்னா இந்த ஓட்ஸ் மாதிரியான விஷயங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா வயிறு நிறைஞ்சிரும். அதனால நம்ம கொழுப்பு ஐட்டம் ரொம்ப சாப்பிட மாட்டோம். அது ஒரு ப்ளஸ் இதுல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள இந்த 3 ஃபுட்டையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணா ஆரோக்கியமாக வாழலாம். ஆரோக்கியமாக வாழ்வது மட்டும் இல்லாமல் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி அவர்களையும் ஆரோக்கியமாக வாழ வைக்கலாம். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏன்னா இது வந்து கொலஸ்ட்ராலை குறைத்து ஆரோக்கியமாக வாழ அருமையான 3 ஃபுட்டை பற்றிய அருமையான வீடியோ. ஸோ அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.